குமார் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. இந்த பாய் படம் இன்றைக்கி டெல்லியில் குண்டு வெடிப்பு நடத்த பிறகு அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையோடு வெளியில் வந்திருக்குது. உண்மையாக வேறு லெவல் படங்க. என்ன அப்படின்னா குண்டு வெடிப்பு பற்றிய கதை தான். நம்ம போலீஸும் எவ்வளோ பாடுபடுது. நம்ம சும்மா ஈஸியாக போலீஸ் தான் மாமூல் வாங்குகிற போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இங்கே நாட்டை எல்லையில் நின்று இராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறாங்கன்னா இங்கே நாட்டுக்குள்ளார போலீஸ் எப்படி பாதுகாக்குது. போலீஸ்னால் அதுக்குள்ளார பல பிரிவுகள் இருக்குது. இந்த பாம் ஸ்குவாடு, இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்லோட ஸ்லீப்பர் செல்லாக ஏமாந்தால் மரணம் நிச்சயம். ஆனால் அவங்களா பழகி ஸ்லீப்பர் செல்லாகவே இருந்து இந்த நாட்டை காவந்து பண்ண போலீஸ் எப்படி பாடுபடுறாங்க, எப்படி காவந்து பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டியும் எவ்வளோ ஸ்லீப்பர் செல்கள் ஆங்காங்கே பாம்பு வைக்க முயல்கிறாங்க. டெல்லி, ஹைதராபாத், கல்கத்தான்னு பாம்பு வச்சுட்டு வர்ற ஒரு கும்பல். அதில் கல்கத்தாவில் தீர்த்து கட்டப்பட்டாங்க, ஒழிச்சு கட்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பாம்பு வைக்க வராங்க. 98க்கு அப்புறம் கோயம்புத்தூரில் பாம்பு வைக்கப்படுது. அந்த பாம்பெல்லாம் எப்படி நம்ம ஸ்லீப்பர் செல்லோட இருந்த ஹீரோ கண்டுபிடிச்சி அழித்து ஒழிக்கிறாரு. அவர் அழித்து ஒழித்த பிறகும் ஒரு பாம்பு வெடிக்குது. அதுதான் அரே பாய் அப்படின்னு நம்மளை கூச்சலிட வைக்குது. படம் பார்க்க வந்தேன். இப்போ நான் படம் பார்த்தது பாய் படம் அருமையாக இருக்குது. இதில் சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. பாம் பிளாஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். லோ பட்ஜெட் படம்னால அப்படி பண்ணியிருக்காங்களா தெரில. மற்றபடி பிஜிஎம்மு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாம் பிளாஸ்ட்டு 1998 இந்த மாதிரி February 14 அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. காமெடி அந்த வேலைக்காரி அம்மா ஒரு லேடிஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு பாட்டே வந்திருப்பாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். பாய் படத்துலையும் அப்படிதான் தப்பாக ஒருத்தனை ஹீரோவை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் சரியான ஆளாக இருந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழகத்தையே கவர்ந்து பண்ணுறாரு. அதுதான் பாய் படம். கமலநாதன் கோணகுமார் உண்மையாக விஷயாதியான டைரக்டர். அந்த ஹீரோயின் எனக்கு அந்த படத்துலேயே அந்த வேலைக்காரம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பாட்டு பாடிக்கிட்டு படத்தில் பண்ணுற அலம்பல் இருக்கு. அவங்க வேறு லெவல். ஹீரோவுக்கு ஒரு ஜோடியும் இருக்காங்க, ஒரு வில்லியும் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி அந்த வேலைக்காரம்மா கேரக்டர் மனசு நின்றுச்சு. அதுதான் பாய். அரே பாயின்னு நான் சொல்கிறேன்னா அந்த படத்தோட பாமும் அந்த வேலைக்காரம்மா அந்த வீட்டில் போடுற அந்த குத்தாட்டமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் இந்த படத்தை. நார்மலான ஜென்ரலான கேட்ட கேள்வி. ஆமாம். ஸோ சும்மா ஒரு ஹீரோயின் வெயிட் அவ்வளோங்க அப்படின்னு ஒரு கேட்ட கேள்வி தூக்கி சுற்றுனதுனால சும்மா கேட்கல. நார்மலான ஜென்ரலான கேட்ட கேள்வியை இவ்வளோ ஊதி பெருசாகி இருக்காங்க. ஆமாம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட அடுத்த கட்டமா எப்படி நீங்க அதை கொண்டு போறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு என்ன அது எப்படி இருக்கும்? நான் கொண்டு போகவே விரும்பலங்க. கௌரி கிருஷ்ணன் தான் கேட்ட மன்னிப்பு பத்தாதுன்றாங்க. நான் மன்னிப்பே கேட்கல. நான் மன்னிப்பே கேட்கல. வருத்தம் தான் தெரிவித்தேன். அதையே அவங்க புரிஞ்சுக்கல. அதை கீழேயே அவங்களோட அந்த இதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உண்மையாகவே இங்கே உண்மை நடக்கிறது ஒன்று. ஒரு மீடியமான எனக்கு புரியறதுக்கு அதுவே இப்போ தான் புரியுது. நம்ம எழுதுறது ஒன்றா இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம உண்மையை தானே எழுதுறோம், அவங்க சொன்னதை தானே பேட்டியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு தான் புரிய வருது. மீடியாக்கள் என்ன மாதிரி ஏன்டா ரஜினிகாந்த் மீடியா டாக்ஸ்ன்னு சொன்னார், ஏன்டா வேசி ஊடகங்கள்னு சில பேர் திட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு மீடியாமான எனக்கே இப்போ தான் புரிய வருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு மீடியாமேனையே இப்படி திருத்து கூறுறாங்களே, இவங்க சாதாரண ஜனங்களை எப்படிலாம் திருத்து வெளி உலகத்தில் பரப்புறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஒரு நார்மலான படத்தை போய் நம்ம சும்மா ஜென்ரலா போய் இன்டர்வியூ பண்ணும்போது அதை நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இப்போ இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இவ்வளோ பெரிய பேர் பார்க்குறாங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு நெகட்டிவா வருதா இல்லை ஒரு பாசிட்டிவா பண்ணுங்க? நீங்கள் இது கேட்கறதுனால நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் வளர்க்க விரும்பல. நான் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். இது படத்துக்கு கூட பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சதா எனக்கு தெரியல. கௌரி கிருஷ்ணனுக்கு தான் பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா அப்படி தேடிட்டாங்க சிம்பத்தி. அவங்க எல்லா நடிகைகளும் ஓகோன்னு கூச்சல் இடுறாங்க. என்னை அடிக்கணும், அறையணுங்கிறாங்க. ஆனால்